ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி. எங்களுக்கு முருங்கைக்கீரை எப்போனா தான் கிடைக்குன்றவங்க இந்த பொடி செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு சூரிய ஒளி படாமல் நிழலில் காய வைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காய வைங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு வைக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில் எடுத்துடுங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் கையில் எடுத்தாலே அது பொடி ஆகிடும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த முருங்கை இலையை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வரப்போ எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க. அதே பேனில் அகெயின் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு 5 பல், நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இத்தனை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 எடுத்துக்கோங்க. இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா, பூண்டு. இந்த வரமிளகா, பூண்டு கூடயே நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் புளி ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கை இலையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிங்கன்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி. நான் இந்த பாட்டில்லாம் டிமார்ட்டில் வாங்கினேன். இதில் 2 கலர் இருக்குது. க்ரீன் கலர், அதுக்கப்புறம் பீச் கலர். ரெண்டுமே வாங்கியிருந்தேன். இந்த டப்பாவில் தான் நான் ஸ்டோர் பண்ணேன். நீங்கள் கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.